சுட்டெரிக்கும் வெயில் மக்களை வாட்டி வதைத்து வரும் நிலையில் சருமத்தை பாதுகாத்துக் கொள்வது எப்படி? தோல் சிறப்பு மருத்துவர் கத்தீஜா தரும் தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம். இப்போ காமனா சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ சம்மர்ல என்னெல்லாம் ஸ்கின் ப்ராப்ளம் வரும், அத எப்படியெல்லாம் நம்ம தவிர்க்கலாம்? எந்த நேரத்துல நம்ம டாக்டர்ஸ போய் பார்க்கணும்? இந்த மாரியான ஒரு பேசிக்கான ஒரு சிம்பிளான ஒரு அ டாக்க தான் நம்ம வந்து பார்க்க போறோம். சம்மர்ல முக்கியமா டைரக்ட்டா ஹீட்னால வர கன்சர்ன் இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்வெட்டிங் ரிலேட்டடா வரதுக்கான சில கன்சர்ன்ஸ் இருக்கு. இப்ப டைரக்ட்டா ஹீட்னால பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு டீஹைட்ரேட் ஆகும். வாட்டர் லாஸ் ரொம்ப ஆகும். ஸோ, அப்ப நம்ம சம்மர் டைம்ல கொஞ்சம் ஹைட்ரேஷன் நெறைய வாட்டர் எடுத்துக்கிறது நல்லது. வாட்டர் மட்டும் இல்லாம கூட சேர்த்து எலக்ட்ரோலைட்ஸையும் எடுத்துக்கணும். ஸோ, பட்டர் மில்க் எடுத்துக்கலாம், மோர் எடுத்துக்கலாம், அப்புறம் இளநீர் எடுத்துக்கலாம். டெண்டர் கோகனட்ல வந்து எலக்ட்ரோலைட்ஸ் நெறைய இருக்கு. இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா, பாடியில கொஞ்சம் ஹைட்ரேஷன் நெறைய இருக்கும். வாட்டர் கன்டென்ட் நெறைய இருக்கும். அதனால டீஹைட்ரேட் ஆகாம, அதனால வர பிரச்சனைகள நம்மளால தவிர்க்க முடியும். இன்னொன்னு சன் அலர்ஜி. நம்மளோட அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கதிர்வீச்சு நம்ம ஸ்கின்ல படுறப்ப, அதனால வர்ற அலர்ஜி, அதனால வர பர்னிங். இத வந்து நம்ம இந்த ரேஸ் கிட்டேருந்து பாதுகாத்துக்கிட்டாலே, நமக்கு இந்த மாரியான ரியாக்ஷன்ஸ் வராம இருக்கும். எக்ஸாம்பிள் நம்ம வெளியில போறோம் அப்படின்னா, உச்சி வெயில்ல போகாம அல்ட்ரா வயலட் இண்டெக்ஸ், யுவி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த யுவி இண்டெக்ஸ் நம்மளோட அ அ ஸ்டேட்லயும், நம்மளோட கண்ட்ரிலயும் ஆ ஒரு அப்ராக்ஸிமேட்லி ஒரு 11 மணிலேருந்து 3 மணி வரை கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். இன்கேஸ் அந்த மாதிரியான டைம்ல தான் நமக்கு வந்து கட்டாயமா போயாகணும் அப்படின்ற பட்சத்தில், பிசிக்கல் புரொடெக்ஷன் நம்ம வந்து உடுத்துற உடை வந்து ஃபுல் கவர் பண்ணி, நல்ல ஃபுல் ஸ்லீவ்ஸா உடுத்துற மாதிரி பார்த்துக்கணும். அந்த ரேஸ டைரக்ட்டா நம்ம ஸ்கின்ல பட விடாம தடுத்துக்கிட்டாலே, இந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால கம்மி பண்ண முடியும். அ இன்னொன்னு சன்ஸ்கிரீன். சன்ஸ்கிரீன் யூசுவலாவே நம்ம எல்லா சீசன்லயுமே ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஆனா, இந்த கோடை காலத்துல இன்னும் கொஞ்சம் அதிகமா, இன்னும் கொஞ்சம் கவனமா அத போட வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா, குழந்தைங்களுக்கு சன்ஸ்கிரீன் அவசியமான்னு கேட்டீங்கன்னா, அவங்க ரொம்ப சன் எக்ஸ்போஷர்ல இல்லாத வர, குழந்தைங்களுக்கு சன்ஸ்கிரீன் அவசியம் கிடையாது. ஆ பெரியவங்க வந்து ஜென்ரலாவே ரொட்டீனா சன்ஸ்கிரீன் போட்டுக்கிறது நல்லது. பியூரா ஜிங்க் ஆக்சைடு, டைட்டானியம் ஆக்சைடு, அயர்ன் ஆக்சைடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. பிசிக்கல் சன்ஸ்கிரீன் போடுறப்ப, அது குழந்தைங்களோட ஸ்கின்னுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அதே மாதிரி சென்சிட்டிவ் ஸ்கின் பீப்பிள்க்குமே இந்த மாதிரியான பிசிக்கல் சன்ஸ்கிரீன்ஸ் போடுறது பெட்டர். அடுத்து வந்து வியர்வையினால வர்ற ரியாக்ஷன்ஸ். வியர்வையினால டைரக்ட்டா அந்த வியர்வை அந்த ஸ்கின் மேல பட்டு பட்டு ஸ்வெட் டெர்மடைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்வெட்னால வர்ற ரியாக்ஷன்ஸ் வர சான்ஸ் இருக்கு. இத வந்து தவிர்க்கிறதுக்கு அந்த இடத்துல ஸ்வெட்ட அக்யூமுலேட் பண்ண விடாம, தங்க விடாம இருந்தாலே போதும். ட்வைஸ் அ டே வந்து ஒரு நாளைக்கு 2 வாட்டி மேல் குளிக்கணும். வாரத்துல மினிமம் 2லேருந்து 3 வாட்டியாச்சும் தலை குளிக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா, ஆயில், பாக்டீரியா, டஸ்ட் எல்லாமே அக்யூமுலேட் ஆகி பொடுகு பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் ஹேர் ஃபால் வரும். இந்த மாரியான நெறைய கண்டிஷன்ஸ் எல்லாமே இருக்கு. ஏதாவது ஒரு ஸ்கின் ராஷ் வந்து உங்களுக்கு இட்ச்சிங் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால உங்களுக்கு உங்களோட ரொட்டீன் அஃபெக்ட் ஆகுது அப்படின்ற பட்சத்துல இம்மீடியட்டா கேர்லெஸ்ஸா எடுத்துக்காம நீங்க வந்து டாக்டர் கிட்ட போய் ஒரு டெர்மடாலஜிஸ்ட் கிட்ட போய் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும். ஓவர் த கவுண்டரா எப்பயுமே மெடிக்கல் ஷாப்ல போய் எனக்கு இந்த கன்சர்ன் இருக்கு, எனக்கு அலர்ஜி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கவே வாங்காதீங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் மாதிரி ஸ்டீராய்ட் கிரீம்ஸ் தான் குடுப்பாங்க. டெஃபினட்டா ஸ்டீராய்ட்ஸ் கிரீம் ஆன்சர் கிடையாது. இன்ஃபெக்ஷனுக்கு நம்ம என்ன இன்ஃபெக்ஷன்னு பார்த்தா, அதுக்கு ஏத்த மாரியான மருந்துகள் குடுக்குறப்ப அது வந்து ரூட்ல இருந்து சரியாகும். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹைட்ரேஷன். அது அவங்களுக்கு எவ்ளோ தண்ணீ குடிக்கணும்? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா அப்படின்னு கேட்டா, அவங்களோட பாடி அடல்ட் பாடிய விட அதிகமா வாட்டர் லாஸ் உருவாக்கும். அப்ப அவங்களுக்கு யூசுவல விட அதிகமா வந்து அடிக்கடி ஆ வாட்டரோ, ஜூஸோ, இளநீரோ, மோரோ குடுத்துட்டே இருக்கணும். எது உங்களுக்கு பிடிக்குதோ அந்த மாதிரியான ஃபார்முலேஷன்ஸ்ல குடுத்துக்கலாம். பாக்கெட் ஜூஸ டோட்டலா அவாய்ட் பண்ணிக்கோங்க. பெரியவங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். குழந்தைங்களுக்கு அத விட அதிகமா பாக்கெட் ஜூஸ் குடுக்கவே கூடாது. ஆ இன்னொன்னு வந்து பிரஸ்ட் ஃபீடிங் குழந்தைங்களா இருக்காங்க அப்படின்னு. ரொம்ப ஃப்ரீக்வென்ட்டா பிரஸ்ட் ஃபீடிங் பண்ற மாரி இருக்கும். ஏன்னா, அகைன் அவங்களுக்கு வாட்டர் லாஸ் இருக்கும். அதனால பிரஸ்ட் ஃபீடிங் வழியா ஹைட்ரேஷன் கிடைக்கலாம். டயாப்பர் போடுறப்ப அடிக்கடி டயாப்பர் மாத்துங்க. முடிஞ்ச அளவுக்கு டயாப்பர் அவாய்ட் பண்ணுங்க சம்மர் டைம்ல. அப்படி அவாய்ட் பண்ண முடியாத பட்சத்துல, ரைட் அவே ஒரு வெட் ஆயிடுச்சு அப்டின்னா, சாயில் ஆயிடுச்சுன்னா, இமிடியேட்டா அத சேஞ்ச் பண்றது நல்லது. அகைன் சேம் ரீசன்னால தான் மாய்ஸ்சர் கன்டென்ட்னால இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். அப்புறம் இந்த சாயில் ஆன அந்த ஒரு டயாப்பர்னாலேயே நெறைய ஒரு ரியாக்ஷன்ஸ் வர சான்ஸ் இருக்கு. எல்டர்லிக்கும் இதே தான். எல்டர்லிக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளான அ கிளாத்திங் குடுத்துக்கணும்.
முடிஞ்ச அளவுக்கு அ ஈவ்னிங் எல்லாம் கொஞ்சம் ஒரு மைல்டான உள்ளான முடிஞ்ச அளவுக்கான ஒரு எக்சர்சைஸோ, வாக்கிங்கோ பண்ணிக்கிட்டா இன் ஜெனரலுமே ஹெல்த் நல்லாவே இருக்கும். ரொம்ப ஸ்பைசஸ் அதிகமா எடுத்துக்க வேண்டாம். காரம் ரொம்ப அதிகமா எடுத்துக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஸ்டமக்குக்கு ப்ளீசிங்கான, சூதிங்கான டயட் எடுத்து ஒரு நல்ல ஒரு ஃபுட் ஹேபிட்ஸையும், நல்ல ஒரு லைஃப் ஸ்டைலையும் மெயின்டெயின் பண்ணாலே இந்த சம்மர வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஈஸியா கடந்து போக முடியும்.